தூக்கி போடுறாங்க. அதுவும் தண்ணீர் இல்லாத குழி. அடுத்த வசனம் பாருங்க, அதுல தான் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவன் கால் உடையுமே, கை உடையுமே, அவனுக்கு சேதமாகுமே. இவன் இப்படி வாழ்ந்தவன் அல்லவா, இவனை இப்படி செய்கிறோமே. கொஞ்சம் கூட பழிக்கு அஞ்சாமல், கொலைக்கு அஞ்சாமல், அந்த இரத்த பலி நம்ம மேல வருமே, எதையுமே யோசிக்கல. அன்பை நேசிக்கல. நீ அன்பா இருக்கலாம், உன் அன்பை புரிந்து கொள்ளாத உறவுகளா இருக்கலாம். நீ சகோதரன்ட்ட பட்சமா பேசலாம், பாசமா பேசலாம். ஆனா அவர்கள் ஒரு வேஷமாவே ஒரு டிராமா பண்ணிக்கிட்டு கொண்டுதான் இருந்திருக்கிறாங்க. யாருடைய சகோதரர்கள்? யோசேப்புடைய சகோதரர்கள். என்ன இப்படி ஒரு விரோதமா என்ன கொல்லுவாங்க நினைச்சா யோசேப்பு வந்திருப்பானா? இல்ல, வந்திருக்க மாட்டான். ஆனா அவன் எதுவுமே கள்ளம் கபடி இல்லாதபடிக்கு தன் சகோதரனை சந்திக்கும்படி வந்தான். அவன் வந்த இடத்துல எதிர்பார்த்த எல்லா காரியமும் தோல்வி, எல்லாமே தோல்வி. தகப்பனுடைய அன்பை என்னட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. இனி தகப்பனை பார்க்க முடியாது. யோசிப்பட இந்த வயசுல என்ன நினைச்சிருப்பான் பாருங்களேன். இந்த சின்ன வயசுல கொஞ்சம் அப்படி யோசித்து பாருங்க. வாசிட்டு வேகமா அப்படி போகாதபடிக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. 11 பேர் நின்று 10 பேர் நின்று யாருக்கு எதிராக நிக்கிறாங்க? யோசேப்புக்கு விரோதமா. எல்லாரும் பெரியவங்க, மூத்த அண்ணமாரெல்லாம் கடைசி பையன். இவனுக்கு அடுத்து பெஞ்சமின் இருந்தாலும் அவன் இவனோட சின்ன பையன். ஆனாலும் எனக்கு விரோதமா இவன் என்னதான் செஞ்சிட முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. என் அங்கியை கலற்றினார்கள். என் அங்கியை என்ன செஞ்சாங்க? அந்த அங்கி நிமித்தம் பொறாமப்பட்டாங்க. சரிப்பா, முடிஞ்சுது. ஆனா குழியில தூக்கி போடும் பொழுது அவன் கத்தினான், கெஞ்சி இருப்பான், அண்ணே என்ன ஒரு விசை நான் மன்னிச்சிரு. நான் என்னனாலும் அவ்வளோ கெஞ்ச, சும்மா என்ன தூக்கி போட்டோன்னே சரின்னு வாய் மூடிட்டாங்க, விழுந்திருப்பான். யோசேப்பு எவ்வளோ கதறி இருப்பான். காடுகள்ல அவனுக்கு அப்படி அனுபவம் இருந்திருக்காது. ஒன்னு தகப்பனோட இருந்திருப்பான், இல்லைன்னா சகோதரனோட இருந்திருப்பான், இல்லைன்னா தாயோட இருந்திருப்பான். இப்பொழுது தனித்து விடப்பட்ட நிலை. பிரியமான சகோதரியே, சகோதரனே, இன்றும் கூட உன்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு, உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு, உன்னை ஒரு நட்டாத்துல விட்டது போல, ஒரு தன்னந்தனியை ஒரு இருட்டறையில் அடைக்கப்பட்டது போல ஒரு நிலை. அங்கே குழியில தூக்கி போட்டாங்க. இவன் கதறுகிறான், என்னை காப்பாற்றுங்க, ஹெல்ப் மீ, என்னை எப்படியாவது யாராவது காப்பாத்துங்க, என் சகோதரன் எனக்கு விரோதமாக இருக்கலாம், இந்த காட்டுல யாருமே இல்லையா என்று கதறி இருப்பாங்க. இந்த சகோதரர்களை என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவன் ஆகாரம் உண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துரு எப்படி இருப்பான் தெரியுமா? நீ வேதனைப்படும் பொழுது அவன் சந்தோஷப்படுவான். நீ வேதனைப்படும் பொழுது, நீ துக்கப்படும் பொழுது, நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது, நீ கெஞ்சும் போது இந்த உலகமோ சந்தோஷப்படும். நீ அழும்போது அழுகிற உறவை நீ நினைக்காத, ஏமாந்துடாதீங்க. உறவுகளை கண்டு ஏமாந்து போவாத. இன்னைக்கு தயவு செய்து யாருனாலும் ஐயோ பேசுறாங்களே, பாசமா பேசுறாங்களே, தடை விட்டு பேசிட்டு முதல குத்துற உறவுதான் இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரியே, சகோதரனே, எதை கண்டு சோர்ந்து போகாதீங்க. யோசேப்போடு ஒரு சகோதரனும் கூட இல்லை. உலகம் கை தூக்கல. ஆனா அவன் என்ன செய்யறான் தெரியுமா? அவன் கொண்டு வந்த ஆகாரத்தை, அதுல அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. பின்பு அவர்கள் போஜனம் பண்ணும்படி. ஒருத்தன் துடித்துக்கிட்டு இருக்கான்யா, சகோதரன் சாவ கிடக்கான்யா. இதான் என் வேதம் சொல்லுது. உன் சத்துரு பசியா இருந்தா சத்துருவுக்கே போஜனம் கொடுக்கணுமா? இவன் யாருயா? உடன்பிறப்பு. இங்க குழியில கிடக்கும் பொழுது இவன் என்ன செய்யறான்? ஆகார நீ சாப்பிட்டியாமா? இவ்வளவு தூரம் நீ நடந்து வந்திருப்பிய, எங்களுக்காக நீ சுமந்து நீ கொண்டு வந்திருக்கிற ஆகாரத்தை ஒரு பய விசாரிக்கல. ஆனால் அவனை குழியில தூக்கி போட்டாச்சு. போட்ட பிற்பாடு என்ன நடக்கிறது பாருங்க. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ சீலையாற்றிலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். வணிகமா வியாபாரத்துக்கு எங்க போறாங்க? எகிப்துக்கு போறாங்க. இந்த மீதியானில இருந்து எகிப்துக்கு எங்க போறாங்க? வியாபாரத்துக்கு போறாங்க. இதை கொண்டு போய் விற்கிறதுக்காக கொண்டு போறாங்க. அதை பார்க்கிறான். அப்ப யூதா தான் எழும்புறான். யூதா ஒருத்தன் சொல்றான், 10 பேர்ல ஒருத்தன் பேர் என்ன பேரு?
யூதா யூதா எழும்பி சொல்றான், எப்பா நம்மளும் ரத்த பலி ரூபனும் கரெக்டா தான் சொன்னான், இந்த குழியில தூக்கி போட்டாச்சு, இப்ப அவனுக்கு இந்த குழியில இருந்ததுக்கு எடுத்து நம்ம வித்துட்டோம்னா அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ரூபனுக்கு இந்த கதை தெரியாது. யாருக்கு தெரியாது? ரூபனுக்கு இந்த கதை தெரியாது. ரூபன் தான் காப்பாத்த நினைச்சான். ஆனா இந்த ரூபனுக்கும் தெரிய வேண்டாம், இவனையும் போட்டு நம்ம கொன்னு இவங்க கிடந்த சாப்பாடு எல்லாமே செத்து போவான். ஆகையால இவனை என்ன செஞ்சிருவோம், இவனை வித்துருவோம், கொஞ்சம் பைசாவை சம்பாதிச்சிருவோம். என்ன செஞ்சிருவோம், பைசாவை காசாவது வாங்கிடுவோம். அவனை எவ்வளவு வெள்ளி காசுக்கு வித்தாங்க? 20 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க. அதுல பாருங்க 26வது வசனத்துல, அப்பொழுது யூதா தன் சகோதரனை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? லாபம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நம் கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமா இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். சரி, இப்ப மரண தண்டனையில இருந்து இவர் தப்பிக்கப்பட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அடிமை என்கிற ரூபத்தில் இவனை அடிமையா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு விலை பேசுறாங்க பாருங்க. அந்த வர்த்தகத்தார் மீதியானியர் 28வது வசனத்துல, மீதியானியர் கடந்து போற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளி காசுக்கு 20 வெள்ளி காசுக்காக வித்துட்டாங்க ஐயா அவனை. அவர்களை யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனாங்க. இங்க யூதா 30 வெள்ளி காசுக்கு ஒரு பிளான் பண்ணி வித்துட்டான். யூதா, அங்க யூதாஸ். யாருக்கு யூதாஸ்? இயேசுவுக்கு யூதாஸ். யூதாஸ். இந்த நாள்லையும் தேவ திட்டம் உன் மேல இருக்கும்னா, தேவ தரிசனம் உன் மேல இருக்கும்னா, தேவன் உன்னை ஒரு வித்தியாசமா உன்னை பயன்படுத்த போறாருன்னா அநேக போராட்டங்களை கடக்காம முடியவே முடியாது. அது மோசையா இருக்கலாம், ஆபிரகாமா இருக்கலாம், ஈசாக்கா இருக்கலாம், யாக்கோபா இருக்கலாம். எவ்வளவு போராட்டத்தை தாண்டி வந்தவர்கள் தெரியுமா? எல்லாமே இல்லை, எனக்கு லகுவா போகுது. அப்ப நீ எங்கேயோ பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற. விரிவான வாசல்ல போய் கொண்டிருக்கிற, விரிவான வாசல், ஒடுக்கமான வாசல், நெருக்கமான வாசல் எப்படி இருக்கும் தெரியுமா? நீ நன்மை செஞ்சா பகைப்பாங்க ஐயா. நன்மை செஞ்சா என்ன செய்வாங்க? பகைப்பாங்க. இதை அறியாம நம்ம புலம்ப கூடாது. என்னையா இப்படி பகைக்காங்க, என்னையா இப்படி வெறுக்காங்க. நன்மை செய்றியா, இந்த நாள்ல கொஞ்சம் பகைக்கப்படுவேன். அது விசேஷமா உன் மேல திட்டமும் தரிசனமும் இருந்துச்சுன்னா நீ ரொம்ப மிகவும் பாடுபடுவ. யோசேப்பு பாடுபட்டார். இந்த பாடு கொஞ்ச நெஞ்சம் அல்ல. கதறுனா, கெஞ்சிரா, அண்ணே காப்பாத்து. விட்டுட்டு போகும் பொழுது கூட, அவர்களை அடிமையாய் கொண்டு போகும் பொழுது அண்ணே என்று கத்துறான். எகிப்துக்கு கொண்டு போறான், கண்காணாத தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறான். யாரு? யோசேப்பு. கதறுனான், கெஞ்சினான். ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறதுங்க, சகோதரன் இல்லை, தகப்பன் இல்லை, அறிமுகமானவை இல்லை, முகம் தெரியாத இடத்துக்கு போறோம். ஆனா வார்த்தை ஒண்ணு சொல்லுது, தரிசனம் பெற்ற உனக்கு வாழ்க்கையில நீ அன்பா இருக்கணும் நீ நினைச்சியன்னா, இந்த உலகம் உனக்கு சாதகமா இருக்கோ இல்லையோ, உன்னை அழைத்தவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை நேசிக்கிறவர், உனக்கு சொப்பனத்தை கொடுத்தவர், தரிசனத்தை கொடுத்தவர் உன்னோடு இருக்கிறார் என்கிறதை மாத்திரம் மறந்து போகாத. ஹல்லேலூயா. யாராவது வந்தாங்களா? ரூபன் வந்து 2வது தேடுறான், சகோதரனை எங்க இந்த குழியில, சகோதரனை காணுமே அப்படின்னு சொல்லி தேடினான். ஒருவர் கூட அவனை கண்காணாத தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. வாழ்க்கை அங்கே ஓடினது. அங்கேயும் ஒரு 13 ஆண்டுகள் ஓடுகிறது. தரிசனம் பெற்றவனுக்கு வந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் பாருங்கள். உபத்திரவம் பெருகி இருக்கும், பாடுகள் பெருகி இருக்கும். நீ அநேகரிடம் அன்பா இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் உண்டாகலாம். ஆனால் ஒன்றும் வாய்க்காமல் போகும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஆமென். யோசேப்போடு யார் இருந்தா? தகப்பன் கொடுத்த அங்கி இல்லை, தகப்பன் கொடுத்த ஆகாரத்தை புசிக்க முடியல. அவன் நினைச்சிருக்கலாம், இடையில கூட பசிச்சிருக்கும், சாப்பிட்டு இருக்கலாம், என் அண்ணன்மாரோட சேர்ந்து சாப்பிடுவோமே அப்படி நினைப்போம்ல. எத்தனை பேர் இருப்பாங்க? நிறைய பேர் நான் அப்படி பார்த்துருக்கிறேன், சேர்ந்து சாப்பிடுவோமே. ஆனா அந்த எண்ணத்திலெல்லாம் மண்ணவாரி போடுகிற உறவுகள் இன்று இருக்கலாம். ஆனாலும் அதன் மத்தியிலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் பசியா இருக்கலாம்,
வஸ்திரத்தை கொஞ்சம் களைஞ்சு விட்டுருக்கலாம், உன் தரிசனத்து நிமித்தம் உன்னை நிந்திச்சிருக்கலாம், உன்னை பாடுகளை நீ அநேக பாடுகள்ல வேதனையா இருக்கலாம். ஆனால் உன்னோடு கர்த்தர் மாத்திரம் இருக்கிறார் என்கிறதை என் ஜனமே நீ மறந்து போகாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. Thank you Jesus. கர்த்தர் நல்லவர். பிரியமான சகோதரியே, சகோதரனே, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். யோசேப்பை போல நீ பயணிக்கிறாயா? இந்த உலகத்துல எல்லாம் மேன்மையை இழந்துட்டேன்ப்பா, எல்லாவற்றையும் இழந்துட்டேன், என்னோடு இருக்கிற நம்பிக்கை ஒன்றே ஒன்று, என் கர்த்தர் மாத்திரம் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் தரிசனத்தை பெற்றவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் பாடுகள் வரும், பாடுகளின் முடிவு பலனாயிருக்கும். ஆமென்.